பாகிஸ்தானில் எக்ஸ் தளம் மீது விதிக்கப்பட்டிருந்த தடையை நீக்கியிருக்கிறது அந்நாட்டு அரசு. இதன் மூலம் எக்ஸ் தளம் மீதான ஒரு வருட தடையை பாகிஸ்தான் நீக்கியிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் தகவல்களை அறிவோம். செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். ஓவர் டு யூ ரமேஷ். பாகிஸ்தான் மீது இந்தியா மேற்கொண்ட ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை தொடர்ந்து கல்யாணம் இல்ல, நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ். எக்ஸ் தளம் மீது விதிக்கப்பட்டிருந்த தடையை பாகிஸ்தான் நீக்கி இருக்கிறது. இதற்கு முன்பு பாகிஸ்தானில் எக்ஸ் தளத்தை பயனாளர்கள் உபயோகிக்க வேண்டும் என்றால் VPN மூலமாக மட்டுமே உபயோகிக்கப்பட்டு வந்தது. மற்றவர்களுக்கு VPN இல்லாமல் அது கிடைக்கப் பெறுவதில்லை. தற்போது இந்த தடை நீக்கப்பட்டிருப்பதால் VPN இல்லாமலே எக்ஸ் தளத்தை அணுக முடிவதாக பயனாளர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை தொடர்ந்து இத்தகைய தடையை பாகிஸ்தான் நீக்கி இருப்பதாக கூறப்படுகின்றது. ஏனென்றால் இந்த சிந்தூர் நடவடிக்கையை தொடர்ந்து உலகத்திற்கோ, உலகத்தில் உள்ள மக்களுக்கோ, உலக நாடுகளுக்கோ தங்கள் தரப்பு விளக்கங்களையும் நியாயங்களையும் தகவல்களையும் கொண்டு சேர்க்க முடியவில்லை. இதனை கருத்தில் கொண்டுதான் இந்த தடையை பாகிஸ்தான் நீக்கி இருப்பதாக பார்க்கப்படுகின்றது. பாகிஸ்தான்ல கடந்த ஓராண்டாகவே எக்ஸ் தளம் முடக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஏனென்றால் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்திலிருந்து பாகிஸ்தானுடைய பாதுகாப்பு அச்சங்களை கருத்தில் கொண்டு எக்ஸ் தளம் முடக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கான பின்னணி அப்போதைய பிரதமராக இருந்த இம்ரான்கான் தேர்தலில் முறைகேடு நடைபெற்றதாக குற்றம் சாட்டி போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தால் இது வன்முறையாக மாறிவிடக் கூடாது, வதந்தி பரங்கிவிடக் கூடாது என்ற அச்சத்தின் காரணமாக அப்போது பாகிஸ்தானில் எக்ஸ் தளத்திற்கு தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அந்த தடை நீக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்.